அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் பல முக்கியமான பதிவுகளை நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அனைவருக்கும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதனால நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஒவ்வொரு அந்த வீடியோவையும் நீங்கள் உங்களுக்கு அது உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய வேலைவாய்ப்புக்கு தேவையானதாக இருந்தால் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு அப்படின்னா ஐடிஐ, டிராஃப்ட்ஸ்மேன் சிவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த எக்ஸாம் எழுந்தவங்க டிப்ளமோ சிவில் எழுதுனாங்க, பிஇ எழுதுனாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த ஆர்ட்ஸ் இல்லாமல் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ இந்த மூணில் பார்த்தீங்கன்னா பிஇக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது. டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, ஐடிஐக்கும் பிஎஸ்டிஎம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஐடிஐ படித்த பழைய முன்னாள் மாணவர்கள் அப்புறம் பல பேர் சேர்ந்து அவங்க பண்ண அந்த முயற்சினால் ஐடிஐ மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், அந்த ஐடிஐயில் படித்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் இப்போ ஐடிஐ படிக்கிறவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போராடி கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் வழங்கலாங்கிற ஒரு லெட்டரை எல்லாருக்குமே வெளியாச்சு. அது அனைவருக்குமே தெரியும். நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அந்த கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கீழே நீங்கள் பாருங்கள். அதுதான் மெயின். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் வழங்கப்படுமா, ப்ரைவேட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கெல்லாம் அதில் பிஎஸ்டிஎம் வழங்கப்படலாம் போட்டிருந்துச்சு. ஒன்லி ஃபார் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ப்ரைவேட் ஐடிஐயில் படித்தவங்களும் அவங்க சைட்லேருந்து பல தரப்பு நியாயங்களை முன் வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னா, நாங்கள் படித்த ஐடிஐ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஐடிஐ தானே, ஸோ எங்களுக்கும் வழங்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பிஎஸ்டிஎம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்புகளில் 20% பிஎஸ்டிஎம் கொடுக்கணும். அதாவது 100 வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை 20 வேக்கண்ட் பிஎஸ்டிஎம் கொடுத்துடணும். இதுதான் ரூல்ஸ். அது இந்த 20 ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பிசி பிஎஸ்டிஎம், எம்பிசி பிஎஸ்டிஎம், எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிரிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் இவ்வளவு முக்கியத்துவமான பிறகு தான் பிஇக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை, அப்புறம் ஐடிஐக்கு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது, ப்ரைவேட்டில் பிஎஸ்டிஎம் இல்லை. அப்படிங்கும்போது 28/5/2024 அன்னைக்கு நம்மளுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொழிற்பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்குவது தொடர்பாக அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க 2 பார்வையை வச்சுருக்காங்க. ஒன்று என்னன்னா கவர்மெண்ட்டினுடைய ஜிஓ 2/1 இந்த வருஷம் 1வது மாதம் 2ஆம் தேதி வெளியான ஒரு அரசாணை எண், அந்த பார்வையின்படியும், அப்புறம் 4/5/2024 அன்னைக்கு வெளியான அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவங்களுடைய கடித எண்ணும், இந்த 2ஐயும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேற்கோள் காட்டி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கும் அவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வழங்கணும். அப்போ ப்ரைவேட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கும் அந்த பயிற்சி நிலையங்கள் சப்போஸ் மூடப்பட்டால் கூட பார்வையில் 1 காணக்கூடிய அரசாணை தெரிவித்துள்ளபடி அந்த கைட்லைன்ஸ் மூலமாக சம்பந்தப்பட்ட ரீஜினல் ட்ரைனிங், அதாவது ஜாயின்ட் டேரக்டர், மண்டல பயிற்சி இணை இயக்குநர்களே உரிய ஆவணங்களை சரிபார்த்து வழங்கலாம்னு சொல்லி பார்வை 2ல் வெளியிட்டப்படக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலர் சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, 1ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும்
அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் தமிழ் வழியில் கல்வி பயின்று அதுக்கு பிறகு பிரைவேட் ஐடிஐ காலேஜில் சேர்ந்து பயிற்சி முடித்தவங்களுக்கும் தமிழ் வழி சான்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மண்டல பயிற்சி இணை இயக்குநர்களே அவங்களுடைய தேவையான டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வழங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கும்போது அந்த அந்த காலேஜ் இருந்திருக்கும். அப்புறம் அது கண்டினியூ ஆகாமல் அதை க்ளோஸ் பண்ணப்பட்டால் கூட அவங்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட அந்த மண்டல பயிற்சி இணை இயக்குநர்களே உரிய ஆவணத்தை சரிபார்த்து வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அவங்க இணைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் வெளியான அந்த பிஎஸ்டிஎம் உடைய அரசு ஆணையையும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்முடைய சான்றையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான். ஸோ 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களை இந்த ஜியோலாம் நெட்டில் இருக்குது. எல்லாமே நம்ம நெட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயுமே போய் தேடணும்னு அவசியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படி நம்ம ஏற்கனவே நம்ம நெட்டில் போட்டிருக்கோம் இந்த ஜியோ ஆர்டர் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்து பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி படிவம் சர்டிஃபிகேட்டு இது டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கினாலும் சரி, நீங்கள் பிஇ முடித்து பிஎஸ்டிஎம் வாங்கினாலும் சரி, ஐடிஐ முடித்து பிஎஸ்டிஎம் வாங்கினாலும் சரி, இந்த ஃபார்மில் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அது பட்டயம், பட்டம், முதுநிலை பட்டம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பட்டயம்னு போட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். டிப்ளமோனா பட்டயம், பட்டம், முதுநிலை பட்டம்னா பிஜி, யூஜி இது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐடிஐ கவர்மெண்ட் காலேஜில் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வழங்கப்படும் அப்படிங்கிற நிலைமை மாறி எல்லா ஐடிஐயில் படித்தவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கொடுக்கறக்கூடிய நிலைமை தான் அப்படி இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிஐயில் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு அப்படிலாம் இல்லை. ஐடிஐ காலேஜில் படித்தா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் அவ்வளோதான். அப்போ இந்த பிஎஸ்டிஎம்னால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஐடிஐ கல்வி தகுதிக்கு உண்டான தேர்வுகளில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு முறைகளாவது அவங்களுக்கு ஐடிஐ மாணவர்கள் அதிகமான அளவுக்கு உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஒரு அடுத்து வரக்கூடிய ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமோ, டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமோ, அப்புறம் டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3 எக்ஸாமோ, இல்லை அடுத்து கலஃபர் ஆகக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோ, இந்த மாதிரி ஐடிஐ கல்வி தகுதிக்கு உண்டான அரசு தேர்வுகளில் ஐடிஐ முடித்த மாணவர்களுக்காக பிஎஸ்டிஎம் வழங்கப்படுறனால அவங்க கொஞ்சம் கணிசமாக உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலையில் ஐடிஐ பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ எக்ஸாம் எழுதினாலும் அவங்களும் அதிகமான பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் கம்மிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சலுகை வரும்போது அது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அரசு வெளியிடக்கூடிய இந்த மிக முக்கியமான பதிவுகளை அனைவருக்கும் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இது எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கும். நான் ஏன்னா இது போன மாதம் வெளியானது. நம்ம இப்போ தான் அப்லோடு பண்ணுறோம். அது உண்மையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அப்லோடு பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐடியில் படித்தவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது. நீங்கள் படித்த ஐடிஐ காலேஜில் போய் நீங்கள் கேட்டு பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க. அடுத்து கால்ஃபர் ஆகக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்களில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.